வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ராமர் கோயில் திறப்பு விழா வர 22ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இந்தியா முழுக்கவே இந்த விழாவை பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருந்துட்டு வராங்க. ராமர் கோயில், ராமர் பற்றிய சிறப்புகள்லாம் பொதுவாக வட இந்திய மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். சவுத் இந்தியாவில் அந்த அளவுக்கு ராமர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் டெய்லி இந்த கோயிலை பற்றி வர சிறப்பு செய்திகள்லாம் பார்க்கும்போது நம்மளும் போய் கோயிலை பார்க்கலாமே, அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதமாக இந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. ராம் ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளை சார்பில் சுமார் 2000 கோடிக்கு அதிகமாக நிதி சேர்க்கப்பட்டு அயோத்தியில் ராமர் கோயில் அமைக்கும் பணி நடந்துட்டு வருது. திறப்பு விழா பற்றி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் அறிவிச்சிருக்காரு. இந்த கோயிலை கட்டின தலைமை கட்டிட கலைஞர் யாருன்னா சந்திரகாந்த் பாய் சோம்ரா அப்படிங்கிறவர் தான் ஃபுல் பிளானும் போட்டு கொடுத்துருக்காரு. உத்தர மாநிலம் அயோத்தி ராமர் பிறந்த புண்ணிய பூமியாக கருதப்படுது. இந்த கோயிலுக்கு பூமி பூஜை 2020 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பூஜை நடைபெற்றது. இந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், விநாயகர், சிவன், துர்க்கை, விஷ்ணு, பிரம்மா, இந்த மாதிரி எல்லாருக்கும் தனித்தனி சன்னதிகள் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 கோடி செலவில் கட்டப்பட்ட ஒரு இந்த பிரம்மாண்ட கோவிலில் மொத்தம் 2.7 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. இதில் கோயிலோட கட்டிடம் மட்டும் 57,000 சதுர அடியில் கட்டியிருக்காங்க. 360 அடி நீளமும் 235 அடி அகலமும் 161 அடி உயரமும் கொண்டதாக இருக்குது. இதில் 3 அடுக்கு உயரத்தை கொண்டு வராங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் 160 அறைகள் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 132 அறைகள், அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் 74 அறைகள். இந்த கோயிலுக்கு மட்டும் மொத்தம் 12 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 70% மேலே கட்டுமான பணிகள் முடிவடைந்திருக்கு. முழுசாக முடியல, இருந்தாலும் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் பிறந்த நாளுங்கிறதுனால அன்றைக்கி திறப்பு விழாவை கொண்டு வராங்க. இதுக்கு ஒரு பக்கம் அரசியல் சார்பாக என்ன பேசுகிறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால அதை முன்னிட்டு ஒரு பிஜேபிக்கு அஜெண்டா வச்சு தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு செஞ்சாலும் ஆன்மீக பணியாக எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியதான் இதை. அதுக்குள்ளே இந்த ஊர் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா, அயோத்திக்கு தனியாக விமான நிலையம், ரயில் நிலையம், பக்தர்கள் வசதிக்காக போகிறதுக்கு ரோடு, ரூமு, லாட்ஜு, அது இதுன்னு எல்லாம் கட்டி போட்டு இப்போ இந்தியாவிலே மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக ஆகப்போகுது இந்த அயோத்தி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அயோத்தியில் உள்ள அந்த ராம் ஜென்ம பூமியையும் அங்கேயே அதுக்கு முன்னாடி இருந்த பழமையான ஹனுமன் கோவிலையும் இணைக்கிறதுக்கு ஒரு சாலை போட்டு வராங்க. ஏன்னா ராமர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனுமானையும் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் இணைச்சி ரோடு போட்டு வராங்க. இந்த கோயில் சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ராமரோட அந்த வாழ்க்கையை சித்தரிக்கும் கலை சிற்பங்கள் ஃபுல்லாக வடிவமைச்சிட்டு வராங்களாம். இந்த கோயிலோட கருவறை எண்கோண வடிவில் அமைச்சிருக்காங்க. கர்ப்பகிரகத்தில் நிறுவப்பட உள்ள அந்த ராம் லல்லா சிலை ஸ்ட்ரெயிட்டாக சூரிய கதிர்கள் உள்ளே படுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்களாம். மூலவர் ராமர் சிலை மட்டும் 5 அடி உயரத்தில் வெள்ளை பளிங்கு கல்லால் வச்சுருக்காங்க. வெள்ளை பளிங்கு சிலைங்கிறது வட இந்திய கோயில்களில் எல்லா சாமி சிலைகளும் இப்படி தான் செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெள்ளை பளிங்கு சிலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இங்கே எல்லாமே கருங்கல் சிலைகள் தான். எல்லா சாமி சிலையும் கருப்பாக தான் இருக்கும். வேறு என்ன ஸ்பெஷலாக இந்த கோயிலில் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோயிலுக்காக 2100 கிலோ எடையுள்ள மணி எட்டாவிலிருந்து பிரத்யேகமாக செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு தான். அது 6 அடி உயரம் 5 அடி அகலம் கொண்ட இந்த மணியோட விலை மட்டும் 21 லட்சமா. இப்போவே இந்த கோயிலோட ஆயுள் காலம் எவ்வளோன்னு அதிகபட்சம் போட்டிருக்காங்கன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் காலம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. எல்என்டி கம்பெனி தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு வருது. இதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி அதோட லாஞ்சிவிட்டி, கட்டிடத்தோட ஸ்திரத்தன்மை இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்து கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தளத்துலேயுமே பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தனை மண்டபம், அப்புறம் கோயிலுக்கு முன்புறமாக ஒரு பிரம்மாண்டமாக அனுமன் சிலை, அந்த ஜடாயு சிலை எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு வராங்களாம். இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பை முன்னிட்டு நம்ம பாரத பிரதமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 11 நாள் கடும் விரதம், பெட்டில் கூட படுக்காமல் தரையில் தான் படுத்து எழுந்திருக்கிறாராம். அடிக்கடி மந்திரங்கள் உச்சரிக்கிறாராம். இந்தியா முழுக்க உள்ள கோயில்களெல்லாம் சிறப்பு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றாரு. இப்போ கூட தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதை காங்கிரஸ் எப்படி பார்க்குதுன்னா, இதை ஃபுல்லாகவே அரசியலாக தான் பார்க்குது. பிஜேபி ஹிந்துத்துவ கொள்கை அஜெண்டாவாக தான் அதை கொண்டு போகிறாங்க.
இது எப்படியோ ஒரு ஆன்மீக பணி மக்களுக்கு, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது ஒரு மேலும் நம்பிக்கை கொடுக்கும் விஷயமா பார்த்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.